இன்னைக்கு போர்ட்டல்ல 2வது சவாரி நம்ம வந்து அக்செப்ட் பண்ணியாச்சுங்க. கஸ்டமரோட பிக்கப் பாயிண்ட் பார்த்தனா கிட்டத்தட்ட 4.5 கிலோமீட்டர் காட்டுச்சுங்க. நம்ம வந்து 2.5 கிலோமீட்டர் கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லாம போயிருச்சு. மிச்சம் இருக்க கிலோமீட்டர் பார்த்தனா ஃபுல்லா ஆறுங்க. வேற ரூட்டுக்கு நம்ம வந்து டைவர்ஷன் பண்ணனா கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் பார்த்தனா அங்கேயும் ஃபுல்லா ரோடு ஃபுல்லா தண்ணிங்க. சரி, அந்த ரூட்டையும் விட்டுட்டு வேற ரூட் வழியா போனோம்னா அந்த பக்கமும் தண்ணிங்க. கஸ்டமர் நம்ம கிட்ட ஆல்ரெடி சொன்னாங்க, அந்த பக்கம் ஏதாச்சும் தண்ணி இருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னாங்க. நம்ம வந்து கஸ்டமர் கால் பண்ணா அவர் எனக்கு ஒரு லொகேஷன் அனுப்பிச்சாரு. சேம் லொகேஷன் தாங்க அனுப்பிச்சிருக்காங்க. எந்த வழியா நான் வரணும்னு கேட்டேன்னா கோயில் பதகை ரூட்டா வரணுமா. இங்கிருந்து நான் திருப்பி கோயில் பதகை ரூட்ல போனேன்னா கிட்டத்தட்ட 8லேருந்து 9 கிலோமீட்டர் காட்டுதுங்க. இப்படிலாம் பண்ணா என்னங்க பண்றது? இப்போ நம்ம வந்து எக்ஸ்ட்ரா மணி கேட்டேன்னா கஸ்டமர் என்ன சொல்லி கேன்சல் பண்ணுவாங்க, எக்ஸ்ட்ரா மணி கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு சவாரி வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. அதனால நான் வந்து கஸ்டமர்கிட்ட எதுவும் எக்ஸ்ட்ரா மணியே கேட்கல. கஸ்டமர்கிட்ட நான் தெளிவாக சொன்னேன், இந்த மாதிரி காட்டுது, இல்லைப்பா அந்த ரூட் வராத இந்த ரூட் வா அப்படின்ற. அவர் சொன்னதே தான் சொல்றாரு, நான் சொல்றதை கேளு அப்படின்றாரு. அப்போ நான் இவ்வளோ தூரம் வந்த கிலோமீட்டர் என்ன கணக்குங்க? இன்னும் நம்மளுக்கு வந்து சவாரி எதுவும் கேன்சல் ஆகல. கஸ்டமர் நீ சுற்றி வான்றாங்க. இங்கே பாருங்க, இந்த சவாரி தான் உங்களுக்கு வந்து தலைகீழ தெரியும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஸ்க்ரீனில் காட்டுறேன், அதை நீங்களே பாருங்கள். இந்த மாதிரி பண்ணால் என்னங்க பண்ண முடியும்? அது இல்லாமல் கம்ப்ளீஷன் ஸ்கோர் வந்து சுத்தமாக குறைச்சிருவாங்க. கஸ்டமர் வந்து வரேன்னு நினச்சிட்டு தான் கம்முன்னு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த சவாரி வந்து நான் தொடர போகிறதா இல்லை, இந்த சவாரி வந்து நான் கேன்சல் தான் பண்ண சொல்ல போகிறேன். இது இருந்தாலும் உங்கள்கிட்ட ஒரு பதிவு சொல்லணுன்றதுக்காண்டி தான் பண்ணுறேன். இந்த கஷ்டத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து அனுபவிச்சிருப்பீங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா சில கஷ்டம் வந்து போர்ட்டலில் வந்து அக்செப்ட் பண்ணி எடுத்துக்க மாட்டாங்க. நம்மளோட சுச்சுவேஷன் நம்மளுக்கு தான் தெரியும். இப்போதாங்க கஸ்டமர் வந்து ஆர்டர் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. என்ன ரீசன் போட்டு கேன்சல் பண்ணியிருக்காங்க கிளியராக பார்த்துலாமாங்க. ஆர்டர் வந்து கேன்சல் இன்டிமேஷன் காட்ட ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களாங்க. இந்த ஆர்டர் வாஸ் பின் கேன்சல் வந்துருச்சு. ஓகே கொடுத்து பார்க்கலாம், என்ன ரீசன் கொடுத்து கேன்சல் பண்ணியிருக்காங்க பார்க்கலாம். கஸ்டமர்கிட்ட நான் வந்து கிளியராக இன்ஃபார்ம் பண்ணேன், என் மேலே ரீசன் போடாதீங்க, உங்கள் லொக்கேஷன் நான் வந்துட்டேன், அதனால் இதை தாண்டி வர முடியலன்னு. சரி, என்ன ரீசன் போட்டிருக்காங்க குயிக்காக பார்த்துலாம். இல்லை அடுத்த சவாரி நம்மளுக்கு வந்து உள்ளே வந்துச்சுன்னா அப்புறம் அந்த என்ன ரீசன்றது நம்மளால் வந்து பார்க்க முடியாமல் போயிருங்க. 2-3 செகண்ட் வந்து சுற்றிக்கிட்டு தான் இருக்கும். ஃபஸ்ட் டைம்னால சப்போர்ட் லைன் கொடுக்கறனால இப்படி தாங்க காட்டும். ஸ்டார்ட் சாட் கொடுத்தாச்சு. இதில் வந்து கேன்சல் ஆர்டர் கேன்சல் ஸ்டேட்டஸ் காட்டுது, அதை கிளிக் பண்ணிடலாம். யுவர் ஆர்டர் இஸ் கேன்சல் வித் கஸ்டமர் ரீசன், யூ வில் நாட் பி சஸ்பெண்டட் ஃபார் திஸ் கேன்சலேஷன், ரெக்வெஸ்ட் யூ டு ஸ்டே ஆன்லைன் ஆன் வெயிட் ஃபார் த நெக்ஸ்ட் ஆர்டர். இந்த ஆர்டரே வேஸ்ட்டுங்க, தண்ட கருமானங்க. நம்ம வந்து 4 கிலோமீட்டர் வந்தாலும் ஒன்றுமே இல்லாத மாதிரி தாங்க பண்ணிட்டாங்க. சரி, நம்மளுக்கு வந்து குட்வில் கொடுத்துருக்காங்களாம் பார்க்கலாம். குட்வில் பார்த்தோன்னா நம்மளுக்கு 1 பைசா கூட கொடுக்கலங்க. குட்வில் பாருங்கள், என்ன அமௌண்ட் நம்மளுக்கு இருந்ததோ அதே அமௌண்ட் தாங்க இருக்குது வேலிட்டில். 8.70 பைசா மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறது? இங்கே பாருங்கள், சிக்னல் எப்படி இருக்குது பார்த்தீங்களாங்க. 4G வந்து வெறும் 1 பாயிண்டில் இருக்குங்க. இந்த மாதிரி இருந்தால் நம்ம என்ன பண்ணுறது? வெள்ளானூர் உள்ளே தாங்க நம்ம இருக்கோம். ஃபுல்லாக வந்து சுற்றி காடாக தாங்க இருக்குது. உள்ளே போக போக பார்த்தோன்னா தண்ணி அப்படியே ஓட்டம் அதிகமாக இருக்குங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. காலையில் வந்த 2வது சவாரி இந்த நிலமையில் இருக்குது. கம்ப்ளீஷன் ஸ்கோரு கண்டிப்பாக குறைச்சிருவாங்க. இருக்க ரொம்ப வந்து டஃப் பண்ணிகிட்ருக்காங்க போர்ட்டல். என்ன பண்ண போகிறேன்னே தெரியல. அடுத்த ஆர்டர் நம்மளுக்கு என்ன வரப்போகுதுன்னு தெரியல. சரி, நம்ம வந்து கொஞ்சம் தள்ளி போய் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு.